இவ பொண்ணு தானே, இவளால் என்ன பண்ணிட முடியும். கரெக்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பிளாஸ்ட் மூவி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து தற்காப்பு கலை, செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத அந்த படத்தில் அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணாக வாழ்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது. அதில் ஒரு பார்ட் தான் வந்து அவங்க ஒர்க் லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ். பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும், ஒரு கேபில் போகிறதா இருக்கட்டும், அந்த கேப் சீக்வன்ஸ் எல்லாம் படத்தில் வந்து ஆக்சுவலி அதெல்லாம் நிஜமாலுமே நடக்குங்க. அந்த பொண்ணு அவங்க கராத்தே கற்றுருந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த சுச்சுவேஷன் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இதே ஒரு நார்மல் பொண்ணுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பயந்துருப்பாங்க, அவங்க ஃப்ரீஸ் ஆகிருப்பாங்க அந்த சுச்சுவேஷனில். ஸோ ஒரு பொண்ணு வந்து தற்காப்பு கலை, கராத்தே இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிறதுனால நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் கரேஜ் அந்த இன்ஸ்டிங்க்டிவாக வந்துடும். ஒரு பொண்ணுன்னா நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது இன்னும். ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பொண்ணு திரும்பி அடிப்பாங்கடா அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த மாதிரி அணுக மாட்டாங்க, எந்த பொண்ணையுமே அணுக மாட்டாங்க. ஸோ எல்லா பொண்ணுங்களுக்குமே தற்காப்பு கலைங்கிறது அத்தியாவசியமான லைஃப் ஸ்கில்லாக கற்றுக்கணுங்கிறத நான் ரொம்ப வலியுறுத்துகிறேன். ஒரு பொண்ணாக, ஒரு கராத்தே பயிற்சியாளராக நான் உணர்ந்திருக்கேன் இது நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு அந்த படத்தை பார்க்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு. மை ஜூனியர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், யாருமே தெரியாதவங்க கூட நிறைய பேர் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறத இன்னும் கண்டினியூ பண்ணுங்கன்னு நிறையா பேர் நிறைய வெல் விஷஸ் சொல்கிறீங்க. எஸ், ஐ வில் கண்டினியூ டு டீச் ஆல் கேர்ள் சில்ட்ரன் செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் கராத்தே. நம்ம பிறந்ததுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கும்.